களப்பால் குப்பு, இரணியன் இவர்கள் இறந்து 75 ஆண்டுகள் ஆக போகிறது. இவர்கள் அத்தனை பேரும் வேறு வேறு சமூகங்களை சேர்ந்தவர்கள். ஆனால் நோக்கம் ஒன்றாக இருந்தது. நம்ம இந்த மண்ணில் வேறு வேற கட்சியா இருங்க, வேற வேற மதமா இருங்க, வேற வேற என்ன வேணா இருங்க, ஆனால் இந்த தியாகிகளை போற்றுங்கள். நான் என் கடனாக அடுத்த வருடத்துக்கு இந்த வருடம் நான் ஒரு படம் இயக்கிறதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு. அதை செஞ்சிருவேன். அந்த செஞ்சத்தின் மூலமாக வருகிற அந்த பேரும் புகழ் வைத்து பெரும் வெற்றி படமாக இவர்கள் வாழ்வை பதிவு செய்கிறேன். சேகுவாராவும் இந்த 4 தோழர்கள் அப்படின்னு ஒற்றுமைப்படுத்துறது மாதிரியான ஒரு திரைக்கதை எழுதி வச்சிருக்கேன். நன்றி, வணக்கம். அதை செய்வேன். நன்றி. அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஆலமரத்தடியில், ஒரு குளத்து கரையில் இருக்கிற ஆலமரத்தடியில் ஒரு வெள்ளையா ஒரு உருவம் போயிட்டு வருது. இது அந்த ஊரையே கதிகலங்க வைக்குது. பேய் இருக்குன்னா அந்த ஊர் பரபரப்பாகுது. அதனால இரவாக்கு பிறகு யாருமே வெளியில வர்றதே இல்லை. இப்ப இது ஒரு கம்யூனிஸ்ட் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. எப்படா இந்த நவீன முற்போக்கான இந்த காலகட்டத்தில் ஒரு பேய் இருக்கும், அதுக்கு இந்த மூட மக்கள் இப்படி பயந்து நடுங்கிறாங்களே, இதை நான் இது பண்றேன் அப்படிங்கும்போது, உன் உயிருக்கு பெரிய பிரச்சனையா, நீ போகாத, அது நிறைய பேர் அடிச்சிடும் கொன்னுடும் அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் அது என்னன்னு கண்காணிக்கிறேன்னு அவர் இரவு கண்காணிக்கிறார். அதே மாதிரி சத்தியமா ஜல்னு ஒரு சத்தம் வருது. இவருக்கே ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஒரு வெள்ளை உடை வருது. ஏடா இது அப்படி சொல்றதெல்லாம் ஒருவேளை உண்மைதானோ, நம்ம தான் கொஞ்சம் கவனக்குறைவா இருக்கணுமோ அப்படின்னு பார்த்தா, அது ஒரு இளம் வயது விதவை பெண். அவன் அவனோட காதலனை சந்திக்கிறான். இவர் அதை பார்க்கிறாரு. பார்த்தோன்னே இந்த சமூகத்துல அவங்க 2 பேரும் சேர்ந்து பொதுவாக வாழ முடியாத நெருக்கடியான கிராமம் சூழல், அதை அவர் உணர்ந்துக்கிறாரு. அடுத்த நாள் காலையில விடியுது. மக்கள்லாம் அவர் திரண்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு, பேய் இருந்துச்சா இல்லையா என்னன்னு, ஆமா அங்க பேய் இருக்கு, அதனால் யாரும் அந்த பகுதியில் போகாதீங்க, ஏன்னா அந்த காதலர்கள் உறவாடணும் அப்படின்னு அந்த கம்யூனிஸ்ட் சொல்லிட்டு போறாரு. அப்படி கம்யூனிஸ்டுகளின் பார்வை முற்போக்கானது. அது வாழ்வியலில் இருக்கிற பிரச்சனைகளை அணுவாக இது பண்றது. ஆமாண்டா, நீ தான் இப்ப கம்யூனிஸ்ட் இல்லையே அப்படின்னு கூட சில பேருக்கு தோணலாம். நான் இப்போ இல்லை, எப்பவும் கம்யூனிஸ்ட் தான். ஆனால் நான் தமிழ் தேசியத்தை ஏற்றிருக்கிறேன். எனக்கு ஒரு பார்வை இருக்கு. அந்த பார்வை என்னன்னா, உலக நிலத்தின் அத்தனை நிலத்தின் பூர்வகுடி மக்கள் தன்னாட்சி பெறணும். அந்த தன்னாட்சி பெற்ற நிலத்தில் கம்யூனிஸ்ட் தேவை. அதுதான் என்னோட பார்வை. அதனால உலகத்தில் ஒவ்வொரு தனி நிலப்பரப்பிலும் அந்த பூர்வகுடிகள் அந்த ஆட்சி அதிகாரத்தை பெற வேண்டும் என்கிறதுனால் நான் தமிழ் தேசியத்தை ஏற்கிறேன். ஆனால் நான் ஒரு கம்யூனிஸ்ட். இப்ப நான் கம்யூனிஸ்டாக இருந்ததின் ஒரு காரணத்தினால்தான் தஞ்சாவூர்ல பணம் எடுத்தா ஓடாது. பாரதியார் எடுத்து பார்த்துட்டாரு, சிவாஜி கணேசன் எடுத்து பார்த்துட்டாரு, எத்தனையோ பேர் எடுத்து பார்த்துட்டாங்க. ஆனால் தஞ்சாவூர்ல பணம் எடுத்தா ஓடாது. ஏன்னா அது ஒரு ராசி இல்லாத ஊர் அப்படின்னு ஒரு தமிழ்நாட்டில் திரையுலகத்தை எழுதப்படாத விதி இருந்தது. அதுக்கப்புறம் நான் பிறந்தது சிவாஜி கணேசன் உலகத்தின் ஆகச்சிறந்த நடிகன் பிறந்த ஊர், மனோரமான கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண ஆகச்சிறந்த நடிகை பிறந்த ஊர், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்னு ஆகச்சிறந்த ஒப்பற்ற கலைஞன், ஒப்பற்ற கவிஞன், ஒப்பற்ற புரட்சியாளன் பிறந்த ஊர். இன்னும் சொல்லிக் கொள்ள போனாக்க ஒரு 100, 200, 1000ன்னு நீளும். அந்த மண் எப்படி ராசி இல்லாத மண்ணா இருக்கும், அதை எங்களால் ஏற்க முடியாது. சர்க்குணமும் நானும் இதை பேசுகிறோம். ஆனால் எங்கள் தயாரிப்பாளர் கோயம்புத்தூர்ல லொக்கேஷன் பார்க்க சொல்றாரு. முடியாதுன்னுட்டோம். அப்போனா திருச்சியில் பாருங்கிறாங்க. திருச்சியில் ஒரு நாள் போகிறோம். ஆனால் எங்களால் அந்த நிலத்துக்கும் எங்கள் கதைக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கு. கும்பகோணம் வர்றோம், அங்கேயும் இல்லை. தஞ்சாவூர் வர்றோம், அங்கேயும் இல்லை. நாங்கள் தஞ்சாவூரை தாண்டி
அப்படி இந்த பிரிவு சாலை வழியாக போனாங்க. அப்பா நம்ம ஊர் நம்ம மண்ணுன்னு அப்படி தோணுது. அப்போ தான் நாங்கள் வந்து சொல்கிறோம், எங்களுக்கு இந்த நேரத்தில் தான் படம் எடுக்கணும். எங்கள் ப்ரொடியூசர் சொல்கிறோம், இல்லை ராசி இல்லாத ஊருன்னு. அப்படி இல்லைங்க, இந்த கதையெல்லாம் கேட்டு எங்கள் ஊர் ராசியாக வந்து நாங்கள் இருக்கோம். அப்படி நாங்கள் கஷ்டப்பட்டு அந்த படத்தை துவங்கி, இந்த ஊருக்கு சினிமாவுக்கு தெரியலை, சினிமாவுக்கு இந்த ஊரை தெரியலை, ஆனால் போராடி அந்த படத்தை எடுத்தோம். நானும் சட்டமும் ஒரே நாளில் வென்றோம். நாங்கள் மட்டும் வெல்லலை, ஆனால் அதற்கு பிற்பாடு கிட்டத்தட்ட 100 படங்களுக்கு மேலே இந்த தஞ்சாவூரில் எடுத்திருக்கிறாங்க. அந்த 100 படம் எடுக்கும் ஒவ்வொரு முறையும் 1 கோடி ரூபாய் கொண்டாந்து இந்த நிலத்தில் இருக்கிற ஹோட்டலுக்கு, லாட்ஜுகளுக்கு, உணவுகளுக்கு, மளிகை ஜாமானுக்கு, பூ வாங்குறதுக்கு, பெட்ரோல் பங்குக்குன்னு நாங்கள் கிட்டத்தட்ட 1 கோடி 2 கோடி இந்த நிலத்தை விளைச்சிட்டு போயிருக்கிறோம். அப்படி பார்த்தா நானும் சட்டமும் எங்களுக்கு என்ன சேர்த்து கொண்டு தெரியாது. ஆனால் தஞ்சாவூருக்கு ஒரு 200 கோடி கொடுத்துருக்கோம். ஏன் எங்களுக்கு அந்த எண்ணம் வந்ததுன்னா, நாங்கள் ஆரம்ப காலத்தில் இருவருமே ஒரு கம்யூனிஸ்டுகள் தான். அந்த கம்யூனிஸ்டுகளோட ஒரு பையன் தான் அருள் சூசை. அதனால தான் அவர் கல்விக்காகவும் மருத்துவத்திற்காகவும் இந்த மண்ணுக்காகவும் அவர் வந்து அள்ளி வழங்குறார். நீங்கள் ஒருவேளை இது ஒரு கம்யூனிஸ்ட் இல்லாத பையனின் கையில் கிடைத்திருந்தால் அந்த பணம் என்ன ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அதனால இந்த மாதிரி மிகச்சிறந்த கொடையாளிகளை, இந்த மாதிரி மிகச்சிறந்த ஆற்றல் உள்ளவர்களை, அறிவாளிகளை இந்த சமூகம் கொண்டாட வேண்டும். அதை இந்த கலை இலக்கிய பெருமன்றம் செய்திருக்கிறது. அதற்கு எனக்கு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கும் என நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் ஒரே ஒரு துணுக்கு செய்தி. ஒரு தமிழ்நாடு அரசு விருது பெற்ற திருமுருகன், 2 தமிழ்நாடு அரசு விருது பெற்ற ஒரு நேஷனல் அவார்டு வாங்கின சர்க்குணம், உலகத்தின் பல விருதுகள் வாங்கின ரவிவர்மன். நாங்கள் எல்லாரும் ஒரத்தநாடு தொகுதியோட மக்கள். ஆனால் நாங்கள் இருக்கிற இடத்துல ஒரு திரையரங்கம் கூட இல்லை. அதான் கலைக்கு இருக்கிற மிகப்பெரிய நெருக்கடி. கலை வந்து மனிதர்களையும் மக்களையும் பல விதங்களில் வந்து அது உருவாக்கும், மாற்றம் செய்யும். புரட்சியும் கிட்டத்தட்ட அதையே செய்யும். இந்த சமூகத்தில் 8 மணி நேரம் வேலை அப்படிங்கிறத புரட்சி செஞ்சது. அந்த புரட்சிகளை இருந்த கலைஞர்கள் செய்தார்கள். அவர்கள் ஒரு நாளின் 24 மணி நேரத்தை 8 மணி நேரம் வேலை செய்வதற்கும், 8 மணி நேரம் உறங்குவதற்கும், 8 மணி நேரம் கொண்டாட்டத்துக்குமாகவே பிடித்தார்கள். 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் உறக்கம், 8 மணி நேரம் கொண்டாட்டம். அந்த கொண்டாட்டத்தை இங்கே குடும்பம் நடத்தலாம், இலக்கியம் படிக்கலாம், இசை படிக்கலாம், எதுவெல்லாம் இருக்கலாம். ஆனால் புரட்சி கொண்டாட்டத்துக்கும் நேரம் ஒதுக்கியது. அந்த கொண்டாட்டத்துக்குள்ள தான் எல்லாம் இருக்கிறது. அதற்காக அந்த கொண்டாட்ட சூழலை கலையும் இலக்கியமும் உருவாக்கும். அந்த உருவாக்கத்தை ஏற்படுத்துகிற இந்த அத்தனை பேருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். அருள் சூசை அவர்களை சந்தித்ததற்கும், இந்த மேடையில் நான் நிற்பதற்கும், ஐயா ஜீவாவன் அவர்களின் மகன் இருக்கும் மேடையில் இருப்பதையும் நான் மகிழ்வாகவும் பெருமையாகவும் இருக்க நன்றி, வணக்கம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.